கோட்டாபாய ராஜபக்சவோட நேரடியாக தொடர்பட்ட அவன்கார்ட் நிறுவனத்துக்கு 30,000 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பின்னணியில் இலங்கை கடற்படையை வைத்துக்கொண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச செய்த ஒரு மிகப்பெரிய சதி நடவடிக்கை வெளியில வந்திருக்குது. அவை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே போல இப்ப இலங்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த சீரற்ற காலநிலையால பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது, பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்குது. அதே நேரம் முதலாவது மரணமும் பதிவாகி இருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவோட மிக நெருங்கின தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய அவன்கார்ட் நிறுவனத்திட்ட இருந்து 30,000 கோடி ரூபாய் அபராதத்தை அறவிடுமாறு இலங்கை கோப்புழுவினுடைய உப தலைவர் அஷித நிரோஷன் உத்தரவிட்டிருக்கிறார். ஏன் என்ன நடந்தது? 30,000 கோடி அபராதம் விரிக்கிறளவுக்கு இந்த அவன்கார்ட் என்ன செய்திருக்குது என்று சொன்னா, 2015ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதி, அதாவது மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி கால பகுதியில் அப்ப பாதுகாப்பு செயலராக இருந்திருக்கக்கூடிய இந்த கோட்டாபாய ராஜபக்ச அவருடைய மிக நெருங்கின நண்பர் நிசங்க சேனாதிபதியை கொண்டு அவன்கார்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்தை இயக்குகிறார்கள். இந்த நிறுவனம் என்ன செய்யும்? அவர்களுடைய வேலை என்னென்று சொன்னா, இந்த கடல் சார்ந்த பாதுகாப்பு, அதாவது இலங்கை கடற்பரப்பில் பயணிக்கக்கூடிய அந்த எல்லைகளுக்கு பக்கத்தில் பயணிக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுடைய இந்த பயணிகள் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், அதே போல வேறு நாட்டு வணிக கப்பல்கள் என்று சொல்லி இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது. இதற்காக மாதம் தோறும் அந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து பணங்களும் வைப்பு செய்யப்படும். இருந்தாலும் இதற்கு முன்னுக்கு இந்த அவன்கார்ட் நிறுவனம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னுக்கு யாருமே இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலையான்னு கேட்டா கிடையாது. ரத்ன லங்கா என்று சொல்லப்படுகிற ஒரு அரச நிறுவனம் இதே பாதுகாப்பு நடவடிக்கையில ஈடுபட்டு கொண்டிருக்குது. அதைத்தான் இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் அந்த நிஷங்க சேனாதிபதியும் முழுமையாக அவர்களுடைய தனியார் நிறுவனம் இந்த அவன்கார்ட்டுக்கு மாத்தி இருக்கிறார்கள். இதுவும் ஒரு சூழ்ச்சியான ஒப்பந்த நடவடிக்கை மூலதான் செய்யப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த ரத்னலங்கா அரச நிறுவனத்துக்கும் இந்த அவன்கார்ட் தனியார் நிறுவனத்துக்கும் இடையில ஒரு கூட்டு வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்படுது. இது முழுக்க முழுக்க கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஏற்பாட்டில் தான் இடம்பெற்றிருக்குது. அந்த ஒப்பந்தத்தில் எப்படியான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த பாதுகாப்பு நடவடிக்கையால வார மொத்த வருமானத்தில் இருந்து 80% வருமானம் இந்த தனியார் நிறுவனமான அவன்கார்ட்டுக்கும், 15% வருமானம் இலங்கையினுடைய கடற்படைக்கும், வெறும் 5% வருமானம் தான் இந்த அரச நிறுவனம் ரத்னலங்காவுக்கும் வழங்கப்பட போகுது. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மோசடி. ஏனென்று சொன்னா, இந்த பாதுகாப்பு நடவடிக்கையால வார ஒரு மாத வருமானம் என்றது 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள். இது ஒவ்வொரு மாதமுமே வைப்பு செய்யப்பட போகுது. இதுல இருந்து 80% பங்குகள் அப்படியே இந்த தனியார் நிறுவனம், அதாவது கோட்டாபாய ராஜபக்சவனுடைய சமூகத்துக்கு வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. இருந்தாலும் இதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியுற்று மைத்ரிபால சிறிசேன புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு இந்த அவன்கார்ட் நிறுவனம், அதே போல நிசங்க சேனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இவர்கள் மூவருடைய கூட்டுக்களும் வெளியில வந்து இது தொடர்பில் ஒரு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. அதுல முதற்கட்டமாக இந்த காலி கடற்படப்பில் இருந்த இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல், அதாவது MV அவன்கார்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கப்பல் சோதனைக்குள்ளாக்கப்படுது. பல வெளிநாட்டு முகவர்களுடைய உதவியோடு தான் இந்த சோதனை இடம்பெறுது. அதுல இருந்து 816க்கு மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றப்படுது. அதாவது துப்பாக்கிகள், கைக்குண்டுகள், அதற்கு பயன்படுத்தப்படுகிற லட்சக்கணக்கான தோட்டாக்கள் என்று சொல்லி பல எந்தவிதமான கணக்கெடுப்பும் இல்லாத ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அதுல இருந்த அந்த துப்பாக்கிகள்ல இருந்த சீரியல் இலக்கம், இந்த துப்பாக்கியை வகை குறிக்கக்கூடிய அந்த சீரியல் இலக்கமும் அழிச்சு காணப்படுதாம். இதால இந்த நிசங்க சேனாதிபதி மேலையும் அந்த நிறுவனத்துக்கு ஒப்புதல் வழங்கின இந்த கோட்டாபாய ராஜபக்ச மேலையும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இப்படி இருக்கும்போது 2019ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு உடனடியாக இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான சகல வழக்குகளுமே இல்லாமல் செய்யப்படுது. அதற்கு எதிரான சகல பிடியாணைகளுமே தளர்த்தப்பட்டு மிக சுமூகமான ஒரு நிலை உருவாக்கப்படுது. அதே போல சரியா 2021ஆம் ஆண்டு மே மாதம் இந்த நிசங்க சேனாதிபதிக்கு எதிராக இருந்திருக்கக்கூடிய இந்த ஆயுத கடத்தல் வழக்கில் இருந்து அவர் முற்று முழுதாக விடுவிக்கப்படுறார். இப்படி இந்த சகல விடயங்களுமே கோட்டாபாய ராஜபக்சவால செய்யப்பட்டு இந்த அவன்கார்ட் நிறுவனம் மீளவும் இயங்க ஆரம்பிச்சிருக்குது. இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா புதிய
புதிய அரசராக பதவியேற்ற பிறகு உடனடியாக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த அவன்கார்ட் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருந்த சகல ஒப்பந்தங்களுமே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது இனிமேல் அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. அந்த பாதுகாப்பு நடவடிக்கை மீளவும் இலங்கை அரசாங்கம் இலங்கையினுடைய கடற்படைக்கே வழங்கி வைக்கப்பட்டிருக்குது. இதால இவ்வளவு காலமே இந்த தனியார் நிறுவனம் அவன்கார்ட்டுக்கு போய்கொண்டிருந்த இந்த 4 லட்சம் அமெரிக்க டாலர் மாத வருமானம் என்றது இப்ப நேரடியாக இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கையினுடைய திரைசேரிக்கு வந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் நடைபெற்றிருக்குது. இதற்கு பிறகு இந்த விடயங்கள் கோப்புக்குழுவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது இந்த இலங்கையினுடைய அரச நிறுவனமான ரக்ன லங்காவுக்கு இந்த அவன்கார்ட் நிறுவனம் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான இந்த அவன்கார்ட் நிறுவனம் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றது உறுதிப்படுத்தப்பட்டு முதற்கட்டமாக இந்த ரக்ன லங்கா என்று சொல்லப்படுகிற அரச நிறுவனத்துக்கு இந்த அவன்கார்ட் நிறுவனம் 30,000 கோடி ரூபாய்களை வழங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள இந்த பணங்கள் வழங்கி வைக்கப்பட வேண்டும். அப்படி அவர்கள் அந்த பணத்தை வழங்காட்டிக்கு அவர்களுக்கு எதிரான முறையான நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு இலங்கை கோப்புக்குழுவினுடைய உப தலைவர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய மிகச்சிறந்த செயற்பாடு. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப இலங்கையில பெய்து வார இந்த கனமழையினுடைய தாக்கத்தால இன்றைக்கு முதலாவது உயிரிழப்பு பதிவாகி இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இலங்கையினுடைய இந்த மத்திய மலைநாட்டு பகுதிகளில் தொடர்ச்சியாக 2 நாட்களால அதீத மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்குது. இதால பாடசாலைகள், கல்வி நிறுவனங்கள், அதே போல தனியார் பிரதேசங்கள் என்று சொல்லி பல இடங்கள்ல இந்த வெள்ளப்பெருக்கு அதிகமாக பதிவாகி கொண்டிருக்குது. இதன் காரணமாக இன்றையிலிருந்து இந்த பேரதனிய பல்கலைக்கழகம் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்பட்டிருக்குது. அதே நேரம் அந்த மாணவர்கள் தங்கியிருந்த விடுதிகளுக்குள்ளேயும் வெள்ளங்கள் புகுந்ததால மாணவர்களும் அங்கே இருந்து வேறு இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நுரலியா மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சகல பாடசாலைகளுக்கும் நாளைக்கும் முழுமையான விடுமுறை வழங்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இன்றைக்கு நாவலப்பிட்டிய பகுதியில் இந்த மழையினுடைய தாக்கத்தால மண் சரிவு இடம்பெற்று அதற்குள்ள சிக்குண்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உண்மையிலேயே இப்ப இந்த மத்திய மலைநாட்டு பக்கங்கள் இடம்பெற இந்த வெள்ளப்பெருக்கினுடைய தாக்கம் என்றது அடுத்த 48 மணித்தியாலத்தில் அதிகரிக்க கூடும் என்று சொல்லி மகாவலி ஆற்றங்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள், அதாவது இந்த தாழ்ந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கிராம அலுவலர்கள் மூலமாக இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதால நாங்கள் யாராவது இந்த நூரெலியா அதே போல கண்டி மத்திய மலைநாட்டு பக்கங்களுக்கு சுற்றுலாவுக்காக செல்ல போறோம் அல்ல வேறு தேவைகளுக்காக பயணிக்க போறோம் என்று சொன்னா அந்த பயணங்களை ஒத்தி வைக்குமாறும் அதே நேரம் இந்த மத்திய மலைநாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போதுதான் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் 18 வயதான இரட்டை சகோதரிகள் ஒரு தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு முன்தினம் தங்களுக்கு வாழ விருப்பம் இல்லை என்று சொல்லி போட்டு தங்களுக்கு தாங்களே உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இப்ப இந்த கோட்டாபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச என்று சொல்லி இந்த ராஜபக்ச குடும்பம் தொடர்பில் வெளிவரக்கூடிய சகல மோசடிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒவ்வொரு நாளுமே சகலர் மேலையும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடிகள் வெளியில வந்து கொண்டிருக்குது. இவை எல்லாமே நீதிமன்றத்தின் வாயிலாகவும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இது எல்லாமே இலங்கை அரசாங்கத்துக்கும் இலங்கை மக்களுக்கும் இவர்கள் இவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த பணங்கள் இலங்கையில இருந்திருந்தா இன்றைக்கு இலங்கை எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்திருக்கும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.